Hey Shinobies, first எடுத்தோட ரெஃபரன்ஸ் வச்சு ஈஸியாகவே வந்துடலாம். பட் நம்மளா ஒரு கேரக்டர் வரைகிறப்போ வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு 3 டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எடுத்தோடனே ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சர், ஃபுல் மாடல் எடுத்து ரெஃபரன்ஸாக வச்சு வரையாதீங்க. ஹெட், ஹேண்டு, லெக் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பார்ட்டையும் தனித்தனியாக வந்து வரைய ஆரம்பிங்க. இப்படி வரைய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறப்ப ஃபுல் மாடல் வரைகிறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன், பேசிக் ஷேப் வரைகிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு ரொம்ப தெரியும். ஸோ ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கஷ்டங்கிறத விட நம்ம அதை லேர்ன் பண்ணுற ப்ராசஸில் ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரீசெண்டாக வந்து என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு பேசிக் ஷேப்ஸ் வரைகிறது ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு நாள் 2 நாள் தான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன நான் பேசிக் ஷேப்ஸ் மட்டுமே வரைகிறது நான் அவ்வளோதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன கேரக்டர்ஸாக வந்து பேசிக் ஷேப்ஸை வச்சு கிரியேட் பண்ண பாருங்க. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ், ஒரு சர்க்கிள், அந்த மாதிரி எது வரைஞ்சிங்க, ஒரு கியூப் வரைஞ்சிங்கன்னா கூட அதை வந்து ஒரு கேரக்டராக வந்து டிஃபைன் பண்ணி பாருங்க. அது வந்து பேசிக் ஷேப் வரைகிற ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் கொஞ்சம் ஈஸி மெத்தடாக வந்து கிரியேட்டிவாக வச்சுக்கும். தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரு பேசிக் ஷேப் ரெஃபரன்ஸ் வச்சு வரைகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து டேரெக்டாக நீங்கள் ஸ்கெச் பண்ண பார்க்காதீங்க. அது எந்த டேரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. அந்த டேரக்ஷனில் ஒரு லைன் போட்டு அந்த லைனை சென்டர் பாயிண்டாக வச்சு நீங்கள் அதை பில்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி உங்களுக்கு டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு கேரக்டரை பார்க்குறப்ப அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, எந்த மோஷனில் இருக்குது, எந்த மூமெண்ட்டில் இருக்குதுன்னு நமக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.